பெங்களூர் கோசாலையில இருந்து இன்னைக்கு கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க. 40க்கும் மேற்பட்ட வயதான பசுமாட்டை பராமரிக்கிறதுக்காக இவங்க வந்து பஞ்சகவ்ய விளக்கு, சாம்பிராணி இதெல்லாமே வந்து இவங்களும் ரெடி பண்ணி சேல் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கெட் பிரிக்கும் போது பசுமாட்டு சாணம் வாசனை அவ்வளவு ஒரு ஒரிஜினலா இருந்தது. சாம்பிராணியில கூட பாத்தீங்கன்னா சம்பங்கி, மறிக்குழந்தைன்னு இதோட வாசனையே வந்து அவ்வளவு ஒரு தெய்வீகமா இருந்தது. இது கூடவே இப்ப புதுசா நாட்டு மாடு திருநீரும் இப்போ லான்ச் பண்ணிருக்காங்க. வெள்ளிக்கிழமை இந்த பஞ்சகவ்ய விளக்கு ஏத்துறது அவ்வளவு ஒரு விசேஷம். இந்த பஞ்சகவ்ய விளக்கு நெய் ஊத்தி பஞ்சு திரி போட்டுதான் ஏத்தணும். நானும் இந்த வெள்ளிக்கிழமை அப்படிதான் ஏத்திருந்தேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து நாட்டு பசு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பால், தயிர், நெய், மாட்டு சாணம், மாட்டு கோமியம் இதெல்லாமே சேர்த்துதான் இது வந்து ரெடி பண்றாங்க. இந்த விளக்கு நம்ம வீட்டுல ஏத்துறது ஒரு யாகம் வளர்க்கறதுக்கு சமம். இதோட ஃபுல் டீடைலும் என்னுடைய லாங் வீடியோல வரும். தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம். அதுலயும் நம்ம பசுமாட்டுக்கு உணவளிச்சா அதை விட புண்ணியம் வேற எதுவுமே இல்ல. நம்ம நேரடியா அதை செய்ய முடியலனாலும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வாங்குறது மூலமா நம்ம அதை செய்யலாம். இவங்களோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.